ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கேம் ஓவரா. போன வாட்டி நம்ம எபிசோட்ல வந்துட்டு பவுலிங் ரேங்கிங்ஸ் பத்தி பார்த்தோம். ஐபிஎல் டீம்ஸ்க்கு பவுலிங்ல எங்க இருக்காங்க எல்லாரும், எப்படி ஒரு ஒரு செக்மெண்ட்லயே அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம வந்து பேட்டிங்ல பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா நம்மளோட வியூவர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பேட்டிங் ரேங்கிங்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு. நாங்களே ஆக்சுவலா அதை எங்க லிஸ்ட்ல தான் வச்சிருந்தோம், நெக்ஸ்ட் வீக் பேட்டிங் போடணும். அதான் இந்த வாரம் பேட்டிங் ரேங்கிங்ஸ். இந்த பேட்டிங் ரேங்கிங்ஸ்க்குமே நாங்கள் வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம். ஆஃப்கோர்ஸ் ஓப்பனர்ஸ் வந்து எந்தெந்த டீம்ல யார் யார் ஓப்பனர்ஸ் காம்பினேஷன் இருக்காங்க, அது எப்படி ரேங்க் பண்றாங்க அப்படிங்கிறது, மிடில் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் டெத் அதர் ஃபினிஷர்ஸ்னு சொல்லாம ஃபினிஷர்ஸ். இந்த 3 ரோல் யார் யார் எப்படி ப்ளே பண்றாங்க, எந்த டீம் கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து ஸ்குவாட்லேருந்து யார் டாப் 7 டாப் 8 ஆடுவாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவங்களுடைய கரண்ட் ஃபார்மு, அவங்களுடைய ஐபிஎல் ரெக்கார்டு, இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு, இதை வச்சு நம்மளுடைய நல்லா இருக்கா இந்த பேட்டிங் யூனிட் அண்ட் ஓவரால் ரேங்கிங்கில் இந்த யூனிட் எப்படி வரும்ன்றது இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு அனாலிசிஸில், நம்ம பார்க்குற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அது மாதிரி அந்த டீம் எப்படி மாற்றி பர்ஃபார்ம் பண்ணாலும் வி ஆர் ஹாப்பி எப்பயும் சொல்கிற மாதிரி. நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படியே ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சாம்பியன் டீம் ஆர்சிபி. ஆர்சிபி உனக்கு சால்ட்டு கோலி, ஒன் டவுன் வந்து படிக்கலுக்கு பேக்கப்பு வெங்கடேஷ் ஐயர். யார் ஸ்டார்ட் பண்ணா? படிக்கல் இப்போது விஜயசாரையில் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்ட்ரீக்லால ஏதோ இருக்காருன்னு நான் பார்த்தேன். ஸ்டாட்ச் எல்லா மேட்சும் 80-100 அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். படிக்கலா ஐயரான்ட்டு. 4ல் கேப்டன் பட்டிதார் வந்துடுவார். 5ல் ஜித்தேஷ். 6, 7, 8 வந்துட்டு உனக்கு ஷெப்பர்டு, டேவிடு, பாண்டியா. இதுவே 8 ஆகிடுச்சு. ஷெப்பர்டு எப்படின்னா லூஸ் பால் போட்டால் அடிச்சிருவார். டிம் டேவிட் வந்து கொஞ்சம் நல்ல பால் போட்டாலுமே அடிக்கிறாரு. அப்படிங்கும்போது குணால் பாண்டியாவும் அப்படி இப்படின்னு அடிச்சிருவார். உனக்கு டக்குன்னு வந்து ஒரு 10 ரன் அடிச்சிருவார். வித்தியாசமே ஓரளவுக்கு இந்த வருஷம் அடித்தார். இந்த ஒரு கடைசியில் ஒரு 2-3 மேட்ச் எல்லாருமே சொதப்பினப்போ டக்குன்னு அவுட் ஆஃப் சிலபஸாக ஜித்தேஷ் தான் வந்து ஒரு 10 பால் 25ன்ற மாதிரிலாம் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அவர் கரண்ட்லி ஃபார்ம் அவுட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஜித்தேஷ் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் மாதிரி தெரியறாரு. 8 வரைக்கும் டெப்த்தும் இருக்கு. அவங்கெல்லாம் ஃபார்ம்லியுமே இருக்காங்கும்போது நல்ல பேட்டிங் ஆர்டர் தான். பேக்கப்ஸும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டீம் வந்து ஆக்சுவலி 14 வயது சிறுவன் கொண்ட டீம். என்ன டீம்? ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ். அவன் என்னங்க எல்லாம் அண்டர் 19 தான் வந்து அடிக்கிறான். இந்தியா ஏன்னா போய் அடிக்கிறான். செம்மையான ஒரு ஏதாவது ஒரு மேட்ச் அவன் அடிக்காத மேட்ச் இருக்கா? இப்போதைக்கு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பிக் திங்கிற மாதிரி தெரியறான். பட் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். சீக்கிரமாக நம்ம அவர் மேலே ப்ரெஷர் போட வேணாம். நெக்ஸ்ட் பிக் திங் நீங்கள் தான், அடுத்த கோலி நீங்கள் தான், அந்த மாதிரி. பட் ஈஸ்வால் இதுல இவரோட வளர்ச்சியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி பேசும்போது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஓப்பனர் அவங்களுக்கு ஜெய்ஸ்வால். ஆனால் நம்ம ஜெய்ஸ்வாலை பற்றி ஆரம்பிக்கல, அவரை சூரியவம்சை பற்றி ஆரம்பிக்கிறோம். அதுதான் அவரோட வளர்ச்சியை நான் பார்க்குறேன். வேர்ல்ட் கிரிக் அவர் கூட ஜெய்ஸ்வாலை பற்றியும் நமக்கு தெரியும். அவரும் வந்துட்டு இப்போதைக்கு ஒன் ஆஃப் த நம்பர் 1 அப்கமிங் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் நம்ம இந்தியன் டீம்ல. அவங்க 2 பேரும் ரீசெண்டா ஆஷஸ் நடந்தது இல்லையா, அதுல வந்துட்டு மார்க்வா கிட்ட கேட்பாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல உங்களோட ஃபேவரட் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஜெய்ஸ்வால் தான் நான் பேக் பண்றேன். அவருக்கு அடுத்தது இதே மாதிரி ஆவாரு அப்படின்னு நினைச்சு ஒரு 5-6 வருஷமா ஆவாம லாஸ்ட் 2 வருஷமா ஆயிட்டு இருக்கிற பராக் ஒன் டவுன்ல வருவாருன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் வேற வெளியே போகும்போது அவர் நினைச்சிருப்பாரு நம்ம தான் கேப்டன்சி எல்லாம் வரும் அப்படின்னு. இந்த ஜடேஜா வந்தான்ட்டாரு. சீசன் ஐபிஎல்ல ஒத்துமே ஆடுவாங்களா இல்ல கேப்டன்சி பிரச்சனை அடிச்சுக்கிட்டு சக்கச்சி வந்தவான மாதிரி ஆயிடுவானுங்களான்றதுதான் என்னுடைய. இதனை ஒரு ரேஷனலா அவங்க திங்க் பண்ணணும். என்னன்னா ரியான் பராக் வந்து அவங்க டீமுக்கு இது முன்னாடி கேப்டன்சி பண்ணிருக்காரு. போன வருஷம் சஞ்சு சாம்சன் ஆப்சன்ஸ்ல ரியான் பராக் தான் பண்ணாரு. இன்னொரு விஷயம், இப்போ நீ ஜடேஜாக்கு எடுத்துட்டு போய் கேப்டன்சி கொடுத்தனா அந்த டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸை பத்தி ஜடேஜாக்கான அந்த பல்ஸ் தெரியாது. ஆனா ரியான் பராக்கு அது தெரியும். அங்க நல்லா ஹேண்டில் பண்ணுவாருன்னு நம்புவோம். அண்ட் இவங்களுக்கு மெயின் வந்துட்டு இந்த வருஷம் இவங்க சீசன் எப்படி போகுதுன்றது ஓகே பார்க்கணும் வெயிட் பண்ணி. பட் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் சாம் கரன் வந்து இவங்களுக்கு இந்த சீசன் நல்லா பண்ணி கொடுப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக பேட்டிங்கில் ஒரு 350 ரன், பவுலிங்கில் ஒரு 10-12 விக்கெட்டுன்ற மாதிரி நல்லா பண்ணி கொடுப்பாரு. அவர் நம்பர் 4ல் அவர் தான் வருவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக. 5ல் த்ரூ ஜுரேல். போன வருஷம் 4 மேட்சும் 5 மேட்சும் 20 பால் 20 ரன்னே சேஸ் பண்ண முடியாமல் தோற்று போனானுங்க. எல்லாமே சம்பவம் பண்ணது நம்ம தலைவன் எட்மயர் தான். ஓரமாக நின்று சுற்றி நிற்பான், பால் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அவன் சுத்தமாகவே ஃபார்மில் இல்லை. டானவன் ஃபெரரா செம்ம ஃபார்மில் இருக்கான். அவனால் பவுலிங்கும் 2-3 ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அடுத்தது அந்த சுபம் டூபே தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இவங்க கிட்ட நான் சொல்ல வேணும்னு ஆசைப்படுறது என்னன்னா,
சிஎஸ்கேக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஜடேஜா மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ரீசெண்ட் இயர்ஸ்ல. அப்படியே சக் பண்ணி அவர் வந்து ஃபினிஷ் பர்ஃபெக்டா சொல்றாரு. அது வரைக்கும் இருந்த என்டையர் பேட்டிங் மொமெண்டமையும் அப்படியே தலைவன் சக் பண்ணி உறிஞ்சிருவான். டொக்கு டொக்கா வச்சு அந்த மொமெண்டம் இஸ் நாட் மிடில் ஓவர் பேட்டர். இல்லனா பின்னாடி ப்ராப்பர் அண்ட் விக்கெட்டர்ஸ் இருக்கணும். போன வருஷம் நமக்கு சிஎஸ்கேக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுங்கிறதுனால ப்ராப்பர் அண்ட் விக்கெட்டர்ஸ் இருந்தா ஜடேஜா வந்து அந்த ரிஸ்க் எடுத்து ஆடுவாரு அப்படின்னு நம்புறேன் நான். ஆர்டர் ஓகே. லோவர் ஆர்டர்ல ஃபினிஷ் பண்ணி மேட்சை முடிச்சு கொடுக்க முடியுமான்றது क्वेश्चन மார்க்கா தான் இருக்கு. கரெக்ட். சோ லெட்ஸ் மூவ் ஆன். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20 ஓபனர் பேரா நான் இவங்க தான் பாக்குறேன். ஹெட் அபிஷேக். எஸ். இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க 2 பேர் வந்து 14 மேட்ச் அவங்க 2 பேரால அடிக்க முடியாது. 24ல அடிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு 10 மேட்ச்சுக்கு 2 பேரும் அடிச்சிட்டாங்க. பட் 25ல அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேரும் ஒரு 4 மேட்ச் தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 5 மேட்ச் அடிச்சாங்க. மீதி 10 மேட்ச் அடிக்கல. அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர்ல இருக்கிறவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஏன்னா 25ல இருந்து நம்ம எட்மையருக்கு சொன்னதே தான் கிளாஸ் அனுபவம். கிளாஸன் வந்து இப்போ ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. அடிச்சாலும் வந்துட்டு 125 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அது இருக்கு. கிஷான் வந்து ஆனால் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. டாப் 3 மாட்டிச்சுன்னா மாட்டிக்கும். பட் 4ல வரப்போ சையத் முஸ்தாக் அலி டிராஃபில டாப் 5 ரன் ஸ்கோரர்ஸ்ல இருக்காரு. விஎஸ்டிலயும் நல்லா அடிக்கிறாரு. அப்படிங்கும்போது டாப் 3 செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மாட்டிக்கிச்சுன்னா செம்மையா அடிச்சு 200 மேலே போயிடும். பட் 4ல வர போகிறது நிதிஷ் இன்ஜுரியிலேருந்து திரும்பி வராரு. அவர் T20 வந்து பெருசாக ப்ரூவ் பண்ணல. கிளாசன் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. பட் ஓகே கிளாசன் இஸ் கிளாசன். ரன் அடிச்சிருவாரு. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் அடிச்சிருவாரு. அகைன் ஸ்மரன் வந்துட்டு ஐபிஎல் பிளேயர் டு லுக் அவுட் ஃபார். நான் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து லோக்கல்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. அனிகேத் இந்த வருஷமே சூப்பரா தான் அடிச்சாரு 25லயே. அது இல்லாம ஹர்ஷ் டூபே ஒரு ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பட் உனக்கு இதுலயுமே பார்த்தனா ஃபினிஷர்ஸ்லாம் கிளாஸ் தான் ஃபினிஷ் பண்ணோம். நீ அனிகேத் ஹர்ஷ் டூபே எல்லாம் சொல்றோம். பட் அவங்களாம் எந்த லெவலுக்கு நம்ம இப்போ 6 ஓவர் 65 அடிக்கணும் போது அவங்க ஃபினிஷ் பண்ணி தருவாங்களான்றது இருக்கு. எல்லாருக்குமே இந்த டாப்ல ஒரு 3-4 நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்கும். பட் ஐபிஎல் லெவலில் அவங்களுக்கு பெரிய ரெக்கார்டோ பர்ஃபார்மன்ஸோ இல்லை. அது நம்ம எப்படி போகுதுன்னு எல்லாரையுமே டாப் ஆர்டர் தான் காப்பாற்றி கொடுக்கணுன்ற நிலைமையில தான் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் இருக்குண்ணா. டீம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போயிடலாம். ஓகே. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்குமே பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ஓப்பனர் மார்க்ரம் அண்ட் ஸ்ட்ராங் ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொல்றது மாட்டேன். இன்ஃபேக்ட் மிச்சல் மார்ஷ் வந்து ரொம்ப நல்ல ப்ரூவன் ஓப்பனர். அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பேட்டிங் வந்து கிளிக் ஆயிடும். பட் அவங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா மிடில் ஆர்டர். ஏன்னா மிடில் ஆர்டர்ல அவங்க தே ஹேவ் பண்ட், தே ஹேவ் படோனி. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனா ட்ரஸ்டபிள் மிடில் ஆர்டர் பிளேயர் வந்து நிக்கோலஸ் பூரன் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பண்டும் படோனியும் என்னைக்கு அடிப்பானுங்கன்னு தெரியாது. ஆமா, ரிஷப் பண்ட் அதுவும் ரீசெண்ட்ல வந்து T20ல ஓகே போன ஆக்சுவலி குரூஷியலா 2-3 மேட்ச் ஆடினாலும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது ரிஷப் பண்ட் கிட்ட வித் ரெஸ்பெக்ட் டு T20. அதேதான் இவங்களுக்கும் மார்க்ரமும் பூரான் அடிச்சாதான் உண்டு. எல்லாருக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். டாப் ஆர்டர்ல 2-3 நல்ல பேட்ஸ்மேன் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க. லோவர் ஆர்டர் ஃபினிஷர்ஸ்லாம் வந்து சமாது சபாஸும் இவங்க ஃபினிஷர்ஸாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. சமாது சபாஸும் ஆளுக்கு 2 6 அடிப்பாங்க. அதுக்கு மேலே அடிப்பாங்களான்னு தெரியாது. அதே கேள்வி தான் 7 ஓவர் 70 வின் இருந்ததுன்னா சமாது சபாஸும் நின்று அடிச்சு கொடுப்பாங்களா தெரியாது. எல்லாருக்குமே நீ பார்த்தோன்னா டாப் 3ல ஒருத்தர் வந்து 17 ஓவர் 18 ஓவர் வரைக்கும் நின்னே ஆகணுன்ற நிலைமையில தான் எல்லாரோட ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஆர்டருமே இருக்குது. டாப் 3 முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பேட்டிங் யூனிட்ஸ் வந்து இருக்குது. டாப் 3 தான் எல்லாமே அங்கே. இப்போ நான் அடுத்த டீம் சொல்றேன். அடுத்த டீம் வந்து டாப் 3யா இல்ல ஃபினிஷரா நீ சொல்லு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி ட்ரேட் ஆஃப் தி சீசன். சிஎஸ்கே. எஸ். ஓகே. சோ இங்க நீ பார்த்தனா ஆக்சுவலா இப்போ நம்ம பேசின டீம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஓவரால் பேட்டிங் வந்து ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ நம்மளோட ஓபனர் வந்து ஆயுஷ் மாத்ரே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சையத் முஸ்தாக் அலி டிராஃபிலயுமே நல்லா விளையாண்டாரு. பிளஸ் வெரி வெல் ப்ரூவன் ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் ஓபனர் நமக்கு சஞ்சு சாம்சன். இவங்க 2 பேர் இருக்கிறதுனால இப்போ லாஸ்ட் இயர் நம்மளோட ஓபனர்ஸ் பார்த்தோன்னா we had டெவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. அந்த 2 பேரோட ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கம்மி. எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்ல, அந்த ஃபேக்டரை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வரது வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன். அண்ட் இன்கன்சிஸ்டன்ஸாவும் இருந்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2025ல வந்து அவங்க 2 பேர் எனக்கு ஓப்பனிங்கே கிடைக்கல எந்த மேட்ச்லயுமே சிஎஸ்கேக்கு. அப்படி நீ பார்க்கும்போது லைக் இப்போ நான் மெஜாரிட்டி ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனலிஸ்ட்ஸ்லாம் போடுற அதே கேல்குலேஷன் தான். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சஞ்சுவும் ருத்துவும் ஒரு அபவ் ஆவரேஜான ஃபார்மில் சீசனுக்குள்ளே வந்தாங்கன்னா கூட 450 ரன் அடிச்சிருவாங்க. ஆயுஷ் மாத்ரே ஒரு 350 ரன் அடிச்சிருவாரு. டூபே 350 ரன் அடிச்சிருவாரு. பிரவிஸு மேட்சுக்கு 25 இல்லை 30 ரன் அடிச்சிடுறாரு. அப்படிங்கும்போது டாப் 5 செம்ம சாலிடா இருக்கு. இதுல வந்து பேக்கப் சர்ஃபராஸ் கான் வச்சிருக்காங்க. அவரு மேட்ச் 70 80 அடிச்சிட்டு இருக்காங்க. பேக்கப்புக்கும் அதே மாதிரி கீழ பாரம் ஆஃப் தி ஆர்டருக்கு உருவில் வச்சிருக்காங்க. ஆமா, அது இல்லாம உனக்கு இப்போ
டாப் 5க்கு அப்புறமா 6, 7, 8 வந்துட்டு 8ல் வந்து இவங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்டு தான் ஆடுவாங்க கண்டிப்பாக. எய்தர் அக்கேல் ஹுசைன் ஆர் ஓவர்டன். 6ல் வந்துட்டு நான் வந்து பிரசாந்த் வீர் ஸ்லாஷ் ராமகிருஷ்ணா கோஷ் 2 பேரில் அதாவது ஒன்று ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ராமகிருஷ்ணா கோஷோட ஒரு ஸ்டாட் பார்த்தேன். லாஸ்ட் ஓவர்ல 6 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு மெய்டன் போட்டுருக்காரு. ஆமா இல்ல 48th ஓவரும் மெய்டன், 50th ஓவரும் மெய்டன், 2 ஓவர் மெய்டன் போட்டுருக்காரு. பேட்டிங் வேற அவர் சமயம். இவர்தான் நம்ம அடுத்த பாண்டியாவா? ஆமா அப்படிதான். ஏன்னா அவர் பேட்டிங் நல்லா பண்ணுவாரு. ஆமா ருத்து ஃபவுண்டர்ஸ் அனதர் பாண்டியா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ருத்து தான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தார். மகாராஷ்டிரா டீம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது பிரசாந்த் வீரை பத்தியும் நமக்கு தெரியும். அவரும் பயங்கரமான பிக் ஹிட்டர். அவருமே போலிங்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு எல்லா மேட்ச்லயும். இன்னொன்னு தலை ஆடலைன்னா கார்த்திக் சர்மா ஆடுவாரு. அந்த ஸ்லாட் வந்து உனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. தலை ஸ்லாஷ் கார்த்திக் சர்மா 2 பேர்ல யாராவது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு டிரான்சிஷன் சீசன் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். இப்போ டிரான்சிஷன் சீசன்ங்கிறதுனால தலை வந்து ஒரு அந்த எமோஷனல் இதுக்காக ஒரு ஃபேர்வெல்காக வேணா வந்து விளையாடுற டைப்ஸா இருக்கலாமே தவிர ஐ திங்க் ஹி வில் பிரெஃபர் தி டீம் டு டிரான்சிஷன் அவுட் ஆஃப் ஹிம். ஆமா உன தலையோட டீம் கப் அடிக்கணும்னு பார்த்துட்டு போ, அவ்வளோதான். அவரே அதுக்கு ரெடியாக இருக்கும்போது நீ வந்து எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. எனிவே பார்ப்போம். நம்ம பேசுகிறோம் கடைசியில் 14 மேட்சும் தலை வந்து ஆடினாலும் நம்ம எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்க்க தான் போகிறோம். 6, 7, 8 வந்துட்டு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸாக தான் இருக்க போகிறாங்க, புதுசாக தான் வர போகிறாங்க. பட் ஒரு நல்ல திங் என்னன்னா அவங்க எல்லாருமே, அதாவது சில பேர்லாம் உனக்கு பார்த்தாலே தெரியும் வந்து மேட் ஃபார் T20 கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் அபிஷேக் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. இதுல வந்து நம்ம we have done well in the ஆக்ஷன்ல நல்லா பண்ணிட்டோம். பேப்பர்ல இந்த டீம் வந்து ஒரு கன் டீம் தான். பேட்டிங் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். பேட்டிங் ஆஸ்பெக்ட்ல நல்ல பேட்டிங் யூனிட் தான். ஆனா இது நாளைக்கு கிளிக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. ஆனா லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட இருந்த இந்த ஹோலி ட்ரினிட்டி கேங் கம்பேர் பண்ணும்போது இது அப்படி கூட எட்டாது. அது பேப்பர்லயே இட் டிட் நாட் லுக் குட். கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் சீசனா இருக்காதுன்றதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். யா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கேம் போயிடலாமா? லெட்ஸ் மூவ் ஆன். லெட்ஸ் கோ டு கேகேஆர். ஓகே. கேகேஆர் பொறுத்தவரை அவனுங்க ஓபனர்ஸ் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் 2-3 சீசன்ஸாவே ஐபிஎல்லையுமே சரி, இன்ஃபேக்ட் சையத் முஸ்தக் அலி டிராஃபிலையுமே ஸ்ட்ராங் பர்ஃபார்மரா இருக்கிறது ரஹானே. இப்போ மும்பைக்கு இந்த சீசன் நீ பார்த்தனா டாப் ரன் கெட்டர்ஸ்ல ரஹானே இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஸ்ட்ரெங்த்னு பார்த்தா அந்த பவர் பிளே ஓவர்ஸ கேபிட்டலைஸ் பண்றதுதான். அந்த பவர் பிளே ஓவர்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் அவரே இந்தாப்பா என் விக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போறது டீமுக்கு கேகேஆருக்கு நல்லது. பொறுத்து எய்தர் ஃபின் ஆலன் ஆர் டிம் சீஃபர்ட் 2 பேருமே ஒரே கியர் தான். அடிச்சா ஹெட் அபிஷேக்கு ஈக்குவலா அடிப்பாங்க, இல்லைன்னா 2வது பாலே அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க ஒரே கியர் தான். டீம் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் எல்லா பாலும் 6 அடிப்ப மோட்ல தான் அவங்க ஆடுவாங்க. ரஹானேவும் இப்போ அப்படிதான் ஆடுறாரு. ஸோ தே வில் பி அடிச்சா 80 பவர் பிளேல, இல்லைன்னா 45ன்ற மாதிரி தான் போகுது. ஒன் டவுன் ரகுவன்சியும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. கிரீன் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. வந்து லிமிட்டட் ஓவர்ஸ் அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் அடிச்சிருவாரு. ஆஷஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஃபிளாட் பிச்சு லிமிட்டட் ஓவர்ஸ் அப்படிங்கும்போது அவருமே அடிச்சிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரிங்கு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 5ல வரணும். அவங்க 2 வருஷமா அவரை ரொம்ப லோவில் 7, 8லலாம் அடி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எல்லாம் வந்து ராமன்தீப் 7 வந்து அவங்களுக்கு செம்ம லக் அடிச்சது. அனுகுல் ராய் வந்துட்டு செம்ம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸ்மாட்ல ஜார்க்கண்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க ஸ்மாட். அவர் செம்ம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸும் எடுக்கிறாரு, பேட்டிங்கும் கடைசியில் வந்து 6 அடிக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு 7. நரேன் வந்து 8க்கு வந்துட்டாருட்டா. ஓப்பனிங்லேருந்து நிறைய 8க்கு வந்துருவாரு. அவர் முடிஞ்சா கொஞ்சம் அடிச்சு கொடுப்பாரு. அப்படி விட்டாதான் தெரியுது எனக்கு. அந்த மற்ற டீம்ஸ் மாதிரி டாப் 3யோட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தெரியல. ஒரு 5, 6 வரைக்குமே நல்லா இருக்கு பேட்டிங் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டீமுக்கு போய்வோமா? நெக்ஸ்ட் யார் போலாம்? நெக்ஸ்ட் ஜிடி போயிடலாமா? ஓகே, ஜிடிக்கு போயிடலாம். ஓகே. ஜிடிக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஆக்சுவலி நல்லா செட் ஆயிடுச்சு. கில் வந்து ஸ்டாண்டர்டா ஆடுவார். சுதர்ஷன் ஐபிஎல்னா என்னமோ ஒரு ரேட் வந்ததா என்னன்னு தெரியல. அவரோட அந்த ஸ்ட்ரோக் பிளே, இன்ஃபேக்ட் அவர் ஓவர் ஹிட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸ்ட்ரோக் பிளேலயே அவர் வந்து பவர் பிளேல வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்றாரு. தென் ஆஃப் கோர்ஸ் ப்ரூவன் நம்பர் 1 வந்து நம்பர் 3 வந்து பட்லர். அப்புறம் அவங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் அவங்களுக்கு நம்பர் 4 ஆக்சுவலி இந்த வருஷம் அவரை ரொம்ப அதாவது டாப் 5ல அவரை ரொம்ப நம்பி தான் இறங்கியிருக்காங்க. இதுல எனக்கு என்னன்னா, இப்போ நீ இந்த இயரே எடுத்துக்கோ, டாப் 3 வந்துட்டு லைக் லிட்ரலி 14 மேட்சஸும் அந்த டாப் 3 18வது ஓவர் வரைக்கும் நின்று அடிச்சிட்டானுங்க. 12 மேட்ச், நாட் லிட்ரலி 14, 11 மேட்சஸோ 12 மேட்சஸோ. பட் அந்த டாப் 3க்கு கீழே அவங்களோட பேட்டிங் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. எல்லாருமே வந்து அவன் டாப் 3 அவுட் ஆயிடுச்சுனா டக்கு 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 ஏதோ சுந்தர் மட்டும்தான் 2-3 மேட்ச் அடிச்சாரு. ஷாட் வந்து குமார் குஷாக்ரா வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனால இவங்க ஷாருக் கானை ட்ராப் பண்ணிட்டு குமார் குஷாக்ராவை உள்ள எடுத்து அவர் ஆடிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே மேபி பண்ணலாம் அவங்க. பட் டாப் 3 ரொம்ப நம்பியிருக்கு. மிடில் ஆர்டரில் இருக்கிறவங்களாம் ப்ராமிசிங். பட் ஐபிஎல்ல பெருசாக டெவாட்டியா தவிர மற்றவங்களாம் ப்ரூவ் பண்ணல. டெவாட்டியாவும் 25ல ஸ்ட்ரகிள் தான் பண்ணியிருக்காரு.
எப்படி போகுதுன்றது பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போயிடலாம். ஓகே. ஐ எம் சேவிங் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட். ஓகே ஓகே. யா. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ராகுல் டக்கெட் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வர போகிறாருன்னு பார்க்கணும். எனிவே ஸோ எப்படி ராகுல் ஆஸ் யூஸ்வல் 500 ரன் சீசன் கேரண்டீடு. 1 டவுன் ராணா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர் எப்பயுமே இன்கன்சிஸ்டன்சி தான், அவருக்கு ஃபார்ம் எப்பயுமே இஷ்யூவாக இருந்ததில்லை, இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருப்பார். எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஸ்டப்ஸ் கொஞ்சம் இப்போ ரொம்ப ஃபார்ம் அவுட்டாக இருக்கார். அக்சர் தான் மிடில் ஆர்டர் ஸ்டெபிலைசர் ரோல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதை அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆடுற எல்லா டீமுக்கும் நடுவில் வந்து அதான் நமக்கு பத்ரிநாத் பண்ணுவார் சிஎஸ்கேல. அந்த மாதிரி வந்து நம்பி ரிலையபுளாக கொஞ்சம் டீமை ஸ்டடி பண்ணி கொடுப்பான்னு இறக்கி விட்டா விக்கெட் விடாமல் ஆடி கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி கொடுப்பாரு. ஆப்வியஸ்லி கேப்டன் ஆல்சோ அவர் தான். அதுக்கப்புறம் கீழே உனக்கு மில்லர் ஃபினிஷிங்க்கு அசுடோஷ், விப்ராஜும் வந்து ஒரு 2 6 அடிக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மில்லர் அண்ட் அசுடோஷ்ன்றது கொஞ்சம் ப்ரூவன் அண்ட் நம்பக்கூடிய ஃபினிஷிங். ஸ்டப்ஸ் ஃபார்மில் இருக்காருன்னா அவருமே அண்ட் மில்லர் வந்து அவங்க லைக் ஸ்டீல் தான், செம்ம ஸ்டீல் தான், ஒன்றும் டவுட்டே இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு பெருசாக குறை சொல்ல முடியாது. ஆமா. சரி, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டீம். ஓகே ரன்னர் அப்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் பஞ்சாப் கிங்ஸ். இவங்களுக்கு பார்த்தனா ஓப்பனிங் பேர் தான் லாஸ்ட் இயர் வந்து சென்னை ஒரு மேட்ச் வந்து செதுக்கிருப்பாங்க. அடிப்பாருன்னு நினைக்கிறேன் 80 90. அதே மாதிரி பிரப்சிம்ரனுமே அவங்களுக்கு வந்து சாலிடா பவர் பிளேல அவர் விளையாடுறாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு கம்ப்ளீட் பேட்டிங் யூனிட். இவங்க ஓப்பனர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லாம மிடில் ஆர்டர்ஸ்லயுமே அந்த நேஹல் வதேரா ஒரு ரொம்ப நல்லா விளையாடினாரு லாஸ்ட் இயர். இன்ஃபேக்ட் அவங்களோட எப்படி சொல்றது, அந்த ஒரு பிவட்னு வாங்கல, ஒரு ஆங்கர், அதுதான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். அவரால எல்லா கியர்லயும் ஆட முடியுது. அண்ட் இப்போ அவங்க இது கூப்பர் கார்னலி வாங்கிருக்காங்க. அவங்க எதர் கூப்பர் கார்னலி ஆர் மிச்சல் ஓவன் தான் நம்பர் 3ல ஆடுவாங்க. அதுக்கு அடுத்து ஸ்ரேயஸ் 2 டவுன், வதேரா, அதுக்கப்புறம் ஸ்டைனிஸ், அதுக்கப்புறம் சஷாங்க், 8ல யான்சன் வராரு. யான்சன்லாம் வந்து நீ ஜென்யூன் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல தான் சேர்க்கணும், ரஷீத் கான் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது நம்ம அவரை. அப்படிங்கும்போது செம்ம நம்பர் 8 யான்சன் வரைக்கும் இருக்கு. அண்ட் எல்லா என்ன பொறுத்தவரை இதுதான் வந்து செகண்ட் பெஸ்ட் பேட்டிங் யூனிட் இன் என்டையர் ஐபிஎல். ஓகே, ரேங்கிங் உன்னோட ரேங்கிங்ல 2வது இடத்தை பிடிக்கறாங்க. என்னோட ரேங்கிங்ல இவங்க தான் 2வது இடம். எந்த ரேங்கிங்னால எடுத்துக்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரே ஒரு டீம் தான். சொல்லி இப்ப அந்த டீமுக்கு போக போறேன். அந்த டீம் தான் நான் போக போறேன். மும்பை இந்தியன்ஸ் they just don't bat, they basically overwhelm you அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னன்னா இப்போ அவங்களோட ஓப்பனிங் வந்து பழைய டீம் அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா, விட்டன் டிகர், 2 பேருமே வாஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ், 2 பேருமே விக்கெட்டர்ஸ், 2 பேருமே they play with intent. ஃபார்ம்லயும் இருக்காங்க, எப்பவுமே ஃபார்ம்லயும் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட பெட்டர் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன் தி மிடில் ஆர்டர் only. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் மிடில் ஆர்டர் அப்படிங்கறத இத தான் நான் பாக்குறேன். என்னன்னா கிளிக் ஆச்சுனா சூரியகுமார் யாதவ் மாதிரி ஆக்சலரேட்டர் எனக்கு தெரிஞ்ச இந்தியாலயே கிடையாது. திலக் வர்மா சம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் இந்தியாவுமே அவர் தான் வந்து பெஸ்ட் மிடில் ஆர்டர் இப்போ. அண்ட் அவங்களோட கேப்டன். ஆமா, அதுக்கு ரத்தர்ஃபோர்டு இப்போ எஸ்ஏ T20 IL T20லலாம் சம ஃபார்ம்ல இருந்து தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் எப்படி உனக்கு ருத்தர்ஃபோர்டு பிரேவிஸ்லாம் எப்படின்னா 25 to 30 ரன் கன்ஃபார்ம்டா. அது கம்மியா அவங்க வந்து என்னைக்காக தான் அடிப்பாங்க, வந்தா 4 6 அடிச்சிருவாங்க. அதுதான் உனக்கு அந்த நம்பர் 6ல தேவை ஆக்சுவலா. அப்புறம் திர்ருமே அவரோட ரோலை வந்து சூப்பரா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நம்பர் உனக்கு 7 வரைக்கும் இருக்கு. 8ல இப்போ சாண்டனர் எடுத்தாங்கன்னா 8ல சாண்டனர் வேற வருவாரு. அவனா ஒரு நீ வந்து பவுலிங் டீமா எப்படி இதுக்கு பிளான் பண்ணுவ? நீ ஒரு யாக்கர் மிஸ் பண்ற, இல்ல ஒரு ஸ்லோவர் பால் மிஸ் பண்ற, கண்டிப்பா 6 தான். திடீர்னு ஒரு ஓவர் 18 ரனுக்கு போயிடும். ஆமா ஆமா, you cannot control this batting lineup. மீடியோக்கார் பவுலிங் லைனப் ஆர் வந்துட்டு ஒரு பிளானிங் இல்லாம, நல்ல பவுலிங் லைனப் ஆனா பிளான் இல்லாம உள்ளுக்குள்ள போறாங்கங்கும்போது பொளந்துருவாங்க. பக்கா பிளானிங்கோட பக்கா இதுவோட போனா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். பட் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஒரு பேட்டிங்ல, இது பேட்டிங்கே எக்ஸ் ஃபேக்டர் தான். ஆமா, என் வாழ்க்கையிலேயே நான் மும்பை இந்தியன்ஸ்க்கு இவ்வளவு பில்டப் கொடுப்பேன் நான் நினைச்சதே கிடையாது. ஏன்னா பயஸ் இல்லாம பேசணும், இந்த டீமை பார்த்து தப்பா பேசவே முடியாது. ஆன் பேப்பர் they are their best team அப்படின்னு சொல்லி இப்போ 10மே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரேங்கிங்ஸ் பேர் முடிஞ்சிருச்சு. ரேங்கிங்ஸ் பேர்லாம் ரேங்கிங்ஸ்ல 1 and 2 நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மும்பை, நான் 3rd PBKS போட்டுட்டு 2nd RCB போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஷெப்பர்ட் அண்ட் டேவிட் வந்து அதாவது அவங்க டாப் 2 பாட்டம் 2 பயங்கரமா இருக்கு. மிடில்லையும் நான் வந்து 4 நான் சொல்லவா? நீ சொல்லு. 4 வந்து CSK நான் வச்சிருக்கேன். நானும் 4ல CSK தான் வச்சிருக்கேன். ஆமா, ஏன்னா ஆமா இது சாலிடா இருக்கு. இல்ல நான் ஆக்சுவலி KKR வச்சிருக்கேன். நான் SRH வச்சிருக்கேன். நான் 6ல SRH வச்சிருக்கேன். நான் 6ல KKR வச்சிருக்கேன். ஓகே, 7 வந்து நான் DC சொல்லுவேன். ஓகே, 8 RR போட்டுட்டு GTயும் LSGயும் நான் 9 10ல போடுறேன். ஆக்சுவலா எனக்கு GT பேட்டிங் பத்தி நம்ம அதாவது டீம் அனாலிசிஸ்ல பேசும்போது GT பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு தான் சொன்னேன். ஆமா ஆமா, அதனால நான் கொஞ்சம் GT வந்து ஹையரா ரேங்க் பண்ணனும் அப்படி நினைச்சேன்.
7ல கூட வச்சுக்கிறேன் அப்படின்றியா? 7ல கூட வச்சுக்க. அவங்க யா 2025 சீசனை ரெப்ளிகேட் பண்ண முடியும் அவங்க டாப் 3 ஆலனா அவங்க நீ 6 ஆர் 7ல வைக்கலாம். போது ம். டாப் 4 அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ், சிஎஸ்கே. ஆ, ஆனா அது பவுலிங் ரேங்கிங்ஸ்ல போய் எப்படி உட்காருது அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே டாப் 4ல இல்ல. 7 தலை ஃபார் ரீசனுக்கு போயிட்டாங்க. 7 தலா ஃபார் ரீசன் கொடுத்து வச்சிருக்கோம். சோ இந்த ஆனா பேட்டிங் மீதி அண்ட் மூணு பவுலிங் பேர் ரேங்கிங்ஸ் இதே தான் இருக்காங்க. ஆமா. எம்ஐ, ஆர்சிபி, பிபிகேஎஸ் டாப் 3 போத் இன் பவுலிங் ரேங்கிங் அண்ட் பேட்டிங் ரேங்கிங். சோ இந்த 4 5 6 7 இருக்கிற 4 டீமுக்கு நடுவுல இந்த 4th ஸ்பாட் கண்டிப்பா அடிதடி இருக்க போகுது. ஆமா கரெக்ட். ஆமா. கேகேஆர் அதுல சிஎஸ்கே இன்க்ளூடட். ஆமா அப்படின்னு சொல்லி இது அகைன் எங்களுடைய ஒரு அறிவுக்கு எட்டுனா ஒரு அனாலிசிஸ். நாங்கள் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அவங்களுடைய ஐபிஎல் ரெக்கார்டு கரண்ட் ஃபார்ம்லாம் வச்சு சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபைனல் இது எங்களோட எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதுக்காக மட்டும் தான் நாங்க இந்த பதிவு பண்றோம். எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக இது வந்துட்டு அண்ட் இது டேபிள் ரேங்கிங் கிடையாது, இது பேட்டிங் ரேங்கிங். இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்த அகைன் எல்எஸ்டியும் ஜிடியும் கடைசியில் ஐபிஎல் முடியும் போது டாப் 2 ஃபினிஷ் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நல்லா என்டர்டெய்னிங்காக மேட்ச் எல்லாம் போனோம், எல்லாருமே நல்லா கம்பீட் பண்ணணும். சிஎஸ்கே ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம், மற்றவங்க ஜெயிச்சாலும் சூப்பர் நல்லா விளையாண்டிங்க நாங்கள் சொல்லிட்டு ஆமா வாழ்த்துக்கள் சார் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னும் நிறையா டாபிக்ஸ்லாம் இருக்குது, நாங்களும் பிரெயின் ஸ்டாம் பண்ணுறோம். அடுத்தடுத்த டாபிக்ஸ் மேபி T20 வேர்ல்ட் கப்புக்கு ஏதாவது ரிவ்யூஸ் போடலாமா இல்லை வேறு ஐபிஎல் ரிலேட்டடாக போடலாமான்னு. க்ளோசர் டு ஐபிஎல் நாங்கள் வந்துட்டு முடிஞ்சால் ப்ரிவியூ ஷெட்யூல்லாம் வந்த அப்புறம் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுக்கு ஏதாவது ப்ரிவியூ எப்படி ஓப்பனர் மேட்ச் எப்படி போகுது அப்படிலாம் நாங்கள் போடுறோம். நீங்களும் கமெண்ட்டில் வந்து அடுத்தடுத்து ஏதாவது அப்படின்னா வந்து ஐடியா சஜஷன்ஸ் கொடுங்க. பிடிச்சதுன்னா கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.